ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி எபிசோடு சூப்பராக இருந்துச்சு கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு வழியாக ஆதிக்கு ஒவ்வொரு விஷயமா தெரிய வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை வச்சு நான் சொன்னேன். ஸோ என்ன நடக்குது? ஸோ காஞ்சிபுரத்தில் போய் மரகதம்மாவை பார்த்து விசாரிக்கணும், உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு கிளம்புற ஆதி தவளையை உள்ளே உட்கார வச்சுட்டு போயிருக்காப்புல. அதுக்கு தமிழை காவலாக நிற்க வச்சுட்டு போயிருக்காப்புல. தமிழ் அதோட டியூட்டியை கரெக்டாக பார்க்குது. உள்ள தவளையும் பார்த்திங்கன்னா சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டே, கடவுளே ஆத்தா என்னையை காப்பாற்று, ஆதி என்னை வரக்குள்ள யாரும் என்னை கண்டுபிடிக்காமல் என்னையை காப்பாற்றுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காப்புல. சரிங்களா? அது இடையில மித்ரா வர்றா. மித்ரா ஆதியை பார்க்கணுன்னு வர்றா. தமிழ் விட மாட்டேங்கிறாப்புல. அடுத்து இப்போ நந்தினி அடுத்த பரிகாரத்துக்கு ரெடி ஆயாச்சு, நீ ஆதியை வர சொல்லி சுதாகர் நந்தினிக்கிட்ட சொல்லி ஆதியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாப்புல. சரிங்களா? கூட்டிகிட்டு வர சொல்லும்போது மறுபடியும் நான் ஏற்கனவே அந்த குழந்தைகிட்ட பிரச்சனை பண்ணுறது தான் நந்தினியோட வேலை. சரியா? இப்போயே நந்தினி தமிழ்கிட்ட ஆதியை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க, நான் ஆதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் தமிழ் ஆதி சாரை பார்க்கக்கூடாது, மெடிடேஷன் முடிகிற வரைக்கும் யாரையும் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட வேலையை கரெக்டாக பார்க்குறாப்புல. உள்ள தவளையும் பார்த்திங்கன்னா அவரோட வேலையை கரெக்டாக பார்க்குறாப்புல. சரிங்களா? அப்புறம் இங்கே என்ன நடக்குது? நம்ம மரகதம்மா நம்ம அஸ்யூஷுவல் எப்பயும் போல் சொன்ன மாதிரி தான். ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி ரிவ்யூலேயே நான் சொல்லியிருப்போம், மரகதம்மா எப்படி உண்மையை சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா பாரதி சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா? அதான் நம்ம கூமுட்டை பாரதி சொல்லியிருக்கு இல்லையா, இந்த மாதிரி உண்மையெல்லாம் சொல்லாதீங்க, என் புருஷன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருப்பாளாட்டிருக்குது. அதனால் அந்த அம்மாவும், ஆனால் உண்மையிலே எனக்கு அந்த இடத்துல ஒரு செகண்ட் அந்த வாசு போய் சாப்பிட்டு போனது, அதெல்லாம் எனக்கு ஒரு செகண்ட் கண்ணு கலங்கிருச்சு கைஸ். அது என்னதான் இருந்தாலும் ஒரு அம்மா பையன் வாசு வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லி இந்த சோறு ஊட்டுற இது ரொம்பவே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த மகன் அம்மா அந்த பாண்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. மரகதம்மாவோட ஆக்டிங் வேறு லெவலு, சூப்பர். அந்த அம்மா உண்மையை சொல்லலை வைக்கலை அதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் அதே வீட்லேயே இப்போ ஆதிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா, நம்ம அம்மா, நான், பாரதி, தமிழ் இருக்கிற ஃபோட்டோ ஆல்பத்தை துறை வீசி எறிகிறாப்புல. புரியுதுங்களா? அதாவது ஆதி விசாரிச்சுட்டு போய் அந்த அம்மா சாப்பாடெலாம் ஊட்டி எடுத்து வச்சுட்ருக்குமா தட்டெல்லாம், துறை உள்ளே வருவான். உள்ளே பார்த்தோன்னே யார் போனான்னு கேட்டோன்னே இந்த மாதிரி ஆதி போனாப்புல அப்படின்னு சொன்னோடனே, தாய் கிழவி எந்த உண்மையும் சொல்லியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் வாசுவோட இதேந்தான் அவன் ஆதி உடம்புல இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு கேட்குறாப்புல அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ நீ ஏன் சொல்லியிருக்க மாட்ட, அப்போ தலைவருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை உள்ளே விடாதேன்னு சொல்லி இப்படி பீரோ ஒரு தட்டுவான் பாருங்க, மேலேருந்து ஒரு ஆல்பம் மாதிரி விடுவோம். அது பார்த்திங்கன்னா நம்ம ஆதியும் நம்ம கூமுட்டையோட கல்யாண ஆல்பம்னு வச்சுக்கோங்களேன். அதில் நம்ம சாரதாம்மா தமிழ் இவங்க இருந்த ஃபோட்டோவெல்லாம் நம்ம பார்க்கும்போது பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் அந்த இடத்துல ஜனனி இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஆல்பத்தை பார்த்துட்றாப்புல நம்ம ஆதி. பார்த்த உடனே அவருக்கு அப்போ நம்ம அம்மா சம்மதத்தோடு தான் நம்மளுக்கு கல்யாணம் நடந்திருக்கா, அப்போ ஏன் நம்மக்கிட்ட யாருமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க, நம்மளை சுற்றி என்ன தான் நடக்குதுன்னு சாருக்கு இன்னும் ஒரு குழப்பமாகவே இருக்குது. ஸோ இது வரைக்கும் உண்மை தெரிஞ்சது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இனி மேலும் மேலும் உண்மைகள் தெரிகிற மாதிரி எடுத்தாங்கன்னா நாடகம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன? அவ்வளோதான். இனி 2வது பரிகாரம், அதாவது பூச்சட்டி எடுக்கிறாங்களாம்மா. பூச்சட்டி இது அஸ்யூஷுவல் எல்லா படங்கள்லேயும் நம்ம பார்த்தது தான். பூச்சட்டினோடனே கவுண்டமணி சாரும் சொல்லுவார், ஓ பூச்சட்டி தானே எடுத்தால் கிடக்குது, பூ மிதிக்கிறது தானே, ஓ மிதிச்சா கிடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மித்ரா அக்காவும் ஓ பூச்சட்டி தானே எடுக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. உடனே இங்கே எல்லாம் புறணி பேசுகிறது 2 3 இருக்குது வருங்க. யார்? இந்த மீனாவோட அம்மா, இந்த கண்ணாடி பாட்டி, அப்புறம் மீனா, இதுக்கு 3மே புறணி பேசுகிறதுக்கு தான் லாய்க்கு இந்த சீரியலில். உடனே இப்போ அப்படி சொன்ன உடனே மித்ராவை பற்றி அங்கே குறை பேசணும். உடனே மித்ராவுக்கு பூச்சட்டினா என்னன்னே தெரியாதாட்டு இருக்குது, பூச்சட்டி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காளா பார்த்ததே இல்லையான்னு தெரியல, எடுக்கிறேன்னு ஈஸியாக சொல்கிறா அப்படின்னு சொல்லி எல்லாம் புறணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம மீனா வாயை மூடிட்டு அமைதியாக இருமா. மீனாவுக்கு இந்த டயலாக்கை தவிர இந்த சீரியலில் வேறு எந்த டைலாக்குமே எழுதலையாட்டிருக்கு. எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மாவை அடக்கிறதே தான் அந்த அம்மாவுக்கு வேலை. பேசாமல் இருமா பேசாமல் இருக்கிறதுக்கு அந்த அம்மா எதுக்கு சீரியல் நடிக்க வருது? ஐயோ சாமி முடியலையா. அப்புறம் வேறு என்ன? அவ்வளோதான் கைஸ். ஒரு வழியாக ஒவ்வொரு உண்மையாக தெரிய வச்சு எடுக்கிறாங்க. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வாசு வந்தது, அவங்க அம்மா அழுதது,
வாசு ஏம்மா நீ வந்து ஆதிக்கிட்ட உண்மையை சொல்லலை அப்படின்னோடனே அவங்க அம்மா அந்த அம்மா ஒரு டைலாக் சொல்லும் பாருங்கள், ஏற்கனவே ஒரு பையனை தான் நான் இழந்துட்டேன், இன்னொரு பையனையும் நான் இழக்க விரும்பலை. ஏன்னா இன்னொரு பையன் வந்து துறை தான், அவன் வந்து இருந்து இல்லாத மாதிரி தான் இருக்கிறான் அவங்க அம்மாவுக்கு. ஆனால் வாசு தான் வந்து அவங்க அம்மா மேலே உண்மையான பாசமாக இருந்தவன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பேசும்போது எனக்கே ஒரு செகண்டு கண்ணு கலங்கிருச்சு. சூப்பராக இருந்தது. அந்த சாப்பாடு ஊட்டி விடுற இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐ லைக் இட். ஓகே கைஸ், வேறு என்ன மற்ற சீரியல் பார்த்துடலாமா? ஸோ மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் என்ன சந்திரகலா வச்சு செஞ்சுட்டாலாட்டு இருக்குது மயில் வாகனத்தை. மயில் வாகனம் அப்படியே அப்செட் ஆகிட்டார். ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஆமாம் கைஸ், அவளே வந்து கோவத்தில் போய் கார்த்தியோட அவங்க அம்மாவோட அந்த நினைவிடத்தை கூட்டி தொடச்சி தண்ணி தெளித்து கோலம் போட்டு வேலை செஞ்சுட்டு வர்றவளை கடுப்பேற்றுற மாதிரி மயில் பேசினா அப்புறம் கோவம் வராமல் என்ன செய்யும்? உடனே சந்திராவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. அவளும் ஒரு கூறு கட்டவ தான். அவளும் புருஷனை விட்டுட்டு தான் வந்து அவங்க அக்காவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிகிட்டு இருக்கிறா. சரியா? அது இன்னைக்கு சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய போகுதுன்னு தெரியல. உடனே இது வந்து மயில் வாகனத்தை திட்டிகிட்டு இருக்குது. நீ திங்கிற சோறு உடம்புல ஒட்டுமா, அதை செய்யுமா, இதை செய்யுமான்னு டயலாக் ரொம்ப ஓவராக எழுதிட்டாராட்டிருக்கு ரைட்ரு. ஐயோ சாமி, இது மயில் வாகனம் ரொம்ப அப்செட் ஆகி அழுதுட்டுருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரோஹினிக்கெலாம் பவர் பத்தலை. ரேவதி கூட அப்பப்போ போய் அடிச்சிட்றா. ரோஹினிக்கெலாம் பவர் பத்தலை. அப்போ டக்குன்னு கேட்கணும், பட்டார்னு கேட்டுறணும். அப்போ நீ என்ன வெங்காயத்துக்கு இந்த வீட்டில் இருக்கிற? நீ தண்டச்சோறு தானே இங்கே உட்காந்து தின்னுட்டு இருக்கிற சித்தின்ற பேரில். நீ போய் உன் புருஷன் வீட்டில் வாழு, என் புருஷனை கூட சொல்கிறதுக்கு நீ யார் வெங்காயம்னு சொல்லி திருப்பி கேட்கணும். சரியா? அவள் சித்திக்காரியே திருப்பி கேட்கணும். அவள் அப்படிலாம் கேட்குறதுக்கு புருஷனை ஒருத்தி வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கிறா. இப்போ தான் சித்தி கம்முன்னு இருங்க, என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்படி தான் பேசுகிறாங்க. நல்லா டக்குன்னு அப்படியே வார்த்தையை விடணும். அப்போ தான் அவளுக்கு அப்படியே ஒரு இதாக இருக்க மாதிரி இருக்கும், மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். சரியா? நீ போய் முதல்ல உன் புருஷனோட வாழு, நீ எதுக்கு எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து சோறு தின்னுட்டு இருக்கிற, ஓஜி சோறு அப்படின்னு சொல்லி இதை திருப்பி கேட்கணும். சரியா? உடனே அந்த இடத்துல ஆனால் கார்த்தி இல்லை. நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி மெயினான விஷயமாக நடக்கும்போது நம்ம கார்த்தி இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் நம்ம ரேவதி அக்கா போய் நம்ம கார்த்திகிட்ட சொல்லி கார்த்தி வந்து இதை வந்து வேறு மாதிரி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. இனி என்னத்தை வேறு மாதிரி டீல் பண்ண போகிறான்னு தெரியல. ஒரு வேலை இது போட்டு கொடுப்பாங்க. சரியா? இல்லைன்னா வேலை இது இல்லை பொறுப்பு இது எதாவது போட்டு கொடுப்பான். அதுக்கு தான் இவ்வளோ பில்டப், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, கார்த்திகை தீபம் சந்திரகலை நல்லாவே பேசி விட்டா. அதுக்கப்புறம் வாரிசு சீரியல் சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு. வாரிசு சீரியல் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் மற்ற சீரியல் சந்தியாராகம் தனா வந்து மாசமாக இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. வெரி குட், அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மற்ற சீரியலில் வீரா மாறனா, அது என்ன உண்மையை நெருங்குறாங்கன்னே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் உண்மையை நெருங்கலையாட்டு இருக்குது. ஐயோ சாமியை முடியல. அதுக்கப்புறம் இது என்ன ஓடிக்கிட்டு இருக்குது, அண்ணாமலை குடும்பம் அதே மாதிரி தான். இது என்ன சீரியல்னே தெரியல, என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் கைஸ் வேறு என்ன, கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை சொல்லுங்கள். என்ன கைஸ் கமெண்ட்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்ஸ் அளவாக தான் வருது. வியூஸ் இப்போ 100 தொட்டுக்கிட்டு இருந்தது, இப்போ 100 தொட மாட்டேங்குது. சரிங்களா? நீ பார்ப்பேன், இன்னும் ஒரு 2-3 நாள் பார்ப்பேன். வியூஸ் எனக்கு 100க்கு மேலே தாண்டலை அப்படின்னா நான் வீடியோவை உண்மையிலே சொல்கிறேங்க ஸ்டாப் பண்ணிடுவேன். யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிங்களா? நான் உண்மையிலே ஸ்டாப் பண்ணிடுவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வீடியோ போடுறோம், அது ஒரு 100 வியூஸ் கூட போட, சரி 100 பேர் 70 பேர் 80 பேர் பார்க்குறான்னு லைக்ஸும் பார்த்திங்கன்னா அந்த 10-11 லைக்ஸ் தான் வருது. அந்த 80 பேர் பார்க்குறாங்க, லைக்ஸ் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க. உங்களுக்காக தானே கேஸ் நாடகம் பார்த்து நம்ம ரிவ்யூ போட்டுட்ருக்குறோம். ஸோ நேற்று கூட வந்து கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் சொன்னது சரிதான், கார்த்திகை தீபத்தில் அப்படி தான் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் டேரக்டர் சார் என்னால் திட்டி போடுங்க இதயத்தில் அப்படின்னு. எத்தனை எல்லாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நம்ம இந்த ரிவ்யூவில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். புரியுதுங்களா? நீங்கள் யாரையாவது திட்டி போடுங்கன்னு சொல்லுங்கள், நம்ம திட்டி தான் போட்டுகிட்டு தான் இருக்கிறோம். சரியா? இப்போ டேரக்டர் நம்ம என்ன திட்டுறது, அந்த எத்தனை தடவை தான் நம்ம திட்டுறது? திட்டி சடிஞ்சு போச்சு. அந்த இப்போ தான் டேரக்டர் சாருக்கு உரைச்சிருக்க மாட்டிருக்குது. இப்போ தான் நாடகம் வந்து சூடு பிடிக்குது. நீ ஒவ்வொரு உண்மையாக தெரிய வைக்கிற மாதிரி எடுத்தாங்கன்னா தான் நாடகம் வந்து சூப்பராக இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த ஒரு மெயினான விஷயத்தை மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அது யார் கேஸ் துறைக்கிட்ட வந்து ஒரு அம்மா பேசிச்சு, யார் அது? நீங்கள் யாராக இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா என்னால் அதை ஜட்ஜ் பண்ண முடியல. ஒருவேளை வந்து மித்ரா, சுதாகர்
ஆதி, பாரதி இவங்கள 4 பேர்த்தையும் வந்து கண்காணித்து எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருன்னு துரைக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்போ துரைக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன சம்மந்தம்? இது நாடகத்தில் நீ புதுசாக ஒரு கேரக்டர் வருதா அப்படிங்கிறது தெரியல. இது யாராக இருக்குன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. சரிங்களா? ஒரு வேளை இது நாளைக்கு எபிசோடில் இது மறுபடியும் அந்த அம்மாவை காமிக்கிற மாதிரி காமிக்க மாட்டாங்க இப்போக்குள்ளே. ஏன்னா சஸ்பென்ஸாக தான் வச்சுருக்காங்க. ஒருவேளை அந்த வாய்ஸை வச்சு ஏதாவது ஒரு சீன் வர மாதிரி காமிச்சாங்க. அப்படி எப்படி தானே சரவணனை காமிச்சாங்க, பின் போஸ்ட்டில் காமிச்சாங்க. நம்ம யாராக இருக்கும்னு கேட்டுட்டு அப்புறம் நீங்களாம் சரவணன் சொன்னீங்க கமெண்ட்ஸில். அதே மாதிரியே சரவணன் இருந்தாங்க. ஸோ இந்த அம்மாவும் யாருன்னு சொல்லி நீங்களே சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? ஸோ அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா இவங்க 4 பேர்த்தையும் கண்காணித்து எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணு ஒன்று அப்படின்னு சொன்னோடனே துரை ரொம்ப பயப்படுறாப்புல. மித்ரா கூட கொண்டுருவேன்னு மிரட்டு தான் செய்வா. இந்த அம்மா அதை செஞ்சுட்டு தான் நம்மகிட்ட பேசுவோம் அப்படிங்கிறப்ப அந்த அம்மாவுக்கு என்னப்பா அவ்வளோ பில்டப்பு, யாரப்பா அந்த டெரர் பீஸு அப்படின்னு சொல்லி மாதிரி தான் நினைக்க தோணுது. ஓகே கேஸ், கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த அம்மா யாருங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் இப்போ தான் லைட்டாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, பை கேஸ், நாளைக்கு பார்க்கலாமா? பை.